இன்னைக்கு சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. ரசிக மனப்பான்மையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப இதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு. போலியான ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். போலியான ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறதா நான் பாக்குறேன். தற்போது ஆட்சிக்கு வந்தவர்களால மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு நான் வலுவா நினைக்கிறேன். ஏன்னா இயல்பான நடைமுறை அரசியல் என்பது வேறு, சினிமா அரசியல் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. நடைமுறை அரசியல்ங்கிறது வேறு. அதனால மக்கள் விழிப்போடு இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ, இந்த நாட்டிற்கு என்ன தேவையோ அதை ஒட்டி தான் சிந்திக்கணும். சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிஞ்சதுல, ஒரு முதலமைச்சரா ஆட்சி வருவதற்கு முன்னாடி திரு விஜய் எந்தவித உழைப்பும் செலுத்தல. இதை யாரால மறுக்க முடியுமா? எந்தவித உழைப்பையும் செலுத்தாத திரு விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்க. இது மிகப்பெரிய ஆபத்துல தான் முடியும். யாராவது உணர்ந்தோமா? இப்ப நம்முடைய பிரச்சனைகளை நாம இனிமேதான் பேசணும். நம்ம பிரச்சனையை எவனும் பேச மாட்டான். இப்ப வேங்கை வயல்ல பிரச்சனை இருக்கு. ஆகாஷ் காவல்துறையினால காவல் நிலையத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கான். ஆகாஷோட உடல் மாசக்கணக்கத்துல அவங்க குடும்பத்தார் வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? புதுதா வந்திருக்கக்கூடிய ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் எப்படி நிறைவேற்ற போறீங்க? இப்படி 1008 கேள்விகள் எங்ககிட்ட இருக்கு. 1008 பிரச்சனை இருக்கு. எங்களுக்கான பிரச்சனைகளை உங்ககிட்ட நாங்க எடுத்துக்கிட்டு வருவோம். இதற்கெல்லாம் இந்த அரசு செவி சாய்த்தால் மட்டும்தான் குறைந்தபட்சம் ஒரு மாற்றம்னு நாங்க நினைக்க முடியும். இல்லைன்னா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்ற எண்ணம் தான் எங்களுக்கு உருவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆட்சி செய்தவர்களை விட தாவேகா மோசமானவர்களா தான் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என் கணிப்பு உறுதியாகுது காலம் பதில் சொல்லும். என்னை பொறுத்தவரை எங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். இங்க இருக்கிற பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு நாங்க எல்லாம் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். நம்மோட பிரச்சனைங்கிறது வேற. உங்க ஆசைக்கு, உங்களுடைய சினிமா கவர்ச்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, சரி விடு. ஆனா உன் பிரச்சனையை இனிமேதான் நீங்க பார்க்கணும். இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அதனால இனி வரும் காலங்கள்ல நம்ம தலித் இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும். இந்த நேரத்துல நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.